அனைவருக்கும் வணக்கம். மனநலம் என்ற தலைப்பில் நாம் கடந்த ஊர் சந்தையில் சில தகவல்களை வைத்து உரையாடினோம். மனநலம் என்ற தலைப்பை 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியுமா என்று கேட்டால், இப்படி முடிக்க சொல்லி நிர்பந்தம் செய்தால் நான் ஒரு மனநோயாளியாகவே மாறிவிடுவேன். ஏனென்றால் மனதை காலத்திற்குள் அடக்க முடியாது, மனநலனையும் காலத்திற்குள் அடக்க முடியாது. காலத்திற்குள் அடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் மனம் நலமாக இருக்காது. கடிகாரம்தான் காலம் என்ற மூட நம்பிக்கையில், நாள்காட்டி தான் காலம் என்ற மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகத்தின் உறுப்பினர் என்ற முறையில் மனதை காலத்திற்குள், மனதை நாட்களுக்குள், மனதை நிமிடங்களுக்குள், மணிக்கணக்குகளுக்குள் அடக்க முற்பட்டு ஒரு காலம் வரைக்கும் மிக மோசமான மனநோயாளியாக இருந்தவன் என்ற முறையில் மனநலம் என்ற தலைப்பு எவ்வளவு விரிவானது என்பதை அனுபவபூர்வமாக என்னால் உணர முடியும். நான் ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய பத்திரிகையில், அந்த பத்திரிகை பெயரை இந்த சூழலுக்கு நான் சொல்லக்கூடாது, ஏனென்று நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இரவு என்னால் தூங்க முடியாது. எனக்கு தூக்கம் வராது. தூக்கம் கண்களில் இருக்கும், மனதில் இருக்காது. உடல் முழுவதும் பதட்டத்துடன் இருக்கும். இமைகள் எல்லாம் சொக்கி சோர்ந்து அயர்ந்து விழும். ஆனால் உடலில் சோர்வு இருக்கும், தூக்கம் வராது. கண்கள் சொக்கி விழுந்து கொண்டே இருக்கும். அதை மீறி நான் படுத்து விட்டால் 1 மணி நேரம், அதிகபட்சமான நேரம் 1 மணி நேரத்துக்கு பிறகு யாரோ நெஞ்சின் மீது அமர்ந்து அமுக்குவது போன்ற ஒரு அச்சம் ஏற்படும். நான் திடுக்கிட்டு எழுந்து விழித்தேன். பெரும்பாலும் என்னுடன் யாராவது நண்பர்கள் தங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்னை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது அவர்களுக்கு அது ஒரு தங்கினால் அது ஒரு வேலை. பெரும்பாலும் அந்த நிலையில் என்னை கண்ட எல்லா மருத்துவர்களும் என்னுடைய இதயத்தை பரிசோதிப்பார்கள். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் அவர்களை அச்சுறுத்தும். உடனடியாக ஒரு இசிஜி எடுத்து, இஇஜி எடுத்து, உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று அவர்கள் சொன்ன பிறகுதான் நான் மீண்டும் வந்து தூங்குவேன். இதற்கு முன்பு இதே போன்ற மூச்சிறைப்பு, அவ்வப்பொழுது இதயத்தில் வலி போன்ற தொந்தரவுகள் எல்லாம் வரும்பொழுது, அதாவது இதெல்லாம் என்னுடைய ஊரில் நான் இருந்தவரை நடக்கவில்லை, சென்னைக்கு வந்த பிறகு நடந்ததை பற்றி நான் சொல்கிறேன். 2000 ஆண்டுக்கு பிறகு நடந்தது. சில உடல் தொல்லைகள், இதயத்தில் வலி, மூச்சு விட முடியவில்லை என்றெல்லாம் வரும்பொழுது நான் ஏற்கனவே மருத்துவர்களை போய் சந்தித்திருக்கிறேன். இதய நோய்க்காக மருந்து சாப்பிட்டவன் நான். என்னுடைய 23வது வயதில் நான் ஒரு இதய நோயாளி. இதய நோய்க்காக தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டும். அந்த மாத்திரை என்னால் சாப்பிடவில்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது. அந்த மாத்திரையை என்னுடைய வீட்டு அலமாரியில், அந்த மாத்திரை ஒரு வேளை குறைந்து கொண்டிருந்தாலே ஒரு பதட்டம் வரும். வாங்க மறந்து விட்டால் என்ன செய்வது, நாம் திடீரென்று மாரடைப்பு வந்தால் என்ன செய்வது, யார் காப்பாற்றுவது என்ற பதட்டம் எல்லாம் வரும். ஒரு முறை என்னுடைய தந்தை இங்கே சென்னை வந்திருந்த பொழுது, அவரை ஒரு இடத்தில் கொண்டு போய் விடுவதற்காக போய் கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் இவ்வளவு விளக்கமாக சொன்னால் அவர் ஒருவேளை அச்சப்பட்டு விடுவாரே என்பதற்காக சில சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் சொல்லிவிட்டு அவரிடம் நான் கேட்டேன், நான் யாராவது மனநோய் மருத்துவரை போய் பார்க்கவா என்று அவரிடம் கேட்டேன். அவர் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் இருக்காது, டாக்டர் கொடுத்த மாத்திரை மட்டும் சாப்பிடு என்று அதை ஒரு பெரிதுபடுத்தாமல் சொன்னார். அதுதான் சரியான அணுகுமுறை. அதை அவர் செய்தார். அதன் பிறகு நான் அந்த பத்திரிகை வேலைக்கு சென்ற பொழுது யாராவது இரவு என்னோடு தங்கி இருப்பவர்களுக்கு அது ஒரு வேலையாகவே இருக்கும். என்னை தட்டி கொடுத்து, நெற்றியை தடவி கொடுத்து தூங்க வைப்பது அல்லது மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது என்பது அவர்களுக்கு ஒரு வேலை. இது எவ்வளவு நாளைக்குத்தான் இதே போல தொந்தரவுகளுடன் வாழ்வது என்று யாரிடமும் சொல்லாமல், எங்கள் பத்திரிகையிலே, நாங்கள் வேலை செய்த பத்திரிகையிலேயே மனநல சிக்கல்களுக்கெல்லாம்
பதில் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு பிரபலமான மனநல மருத்துவரை நான் யாரிடம் சொல்லாமல் போய் பார்த்தேன். அலுவலகத்தில் ஒருவேளை அது தெரிந்துவிட்டால் அது ஒரு அவமானமாக இருக்கும் என்பதால் யாரிடமும் சொல்லாமல் நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு அவரை போய் பார்த்தேன். அவரிடம் நான் என்னுடைய தொந்தரவுகள் எல்லாம் சொன்ன பொழுது அவர் தன்னுடைய உதவியாளரை சென்று சந்திக்க சொன்னார். அவருடைய உதவியாளரை சந்தித்து நான் என்ன எண்ணத்துடன் போகிறேன் என்றால், நம்முடைய ஆழ்மனதையெல்லாம் அவர் தோண்டி எடுத்து தூர்வாரி துடைத்து உப்பு நீரை நன்னீராக மாற்றி குடிநீராக மாற்றி தருவார் என்று திரைப்படங்களில் எல்லாம் பார்த்த அனுபவத்தில், ஒரு மனநோய் மருத்துவர் என்றால் நம்முடைய கடந்த காலத்திலே உள்ள காதலிகளை பற்றி கேட்பார், அந்த பெண்ணுடைய சாபம் என்று சொல்வார், அல்லது நீ இன்னும் அந்த பெண்ணை நினைக்கிறாய் என்று சொல்வார், அல்லது சிலேட்டு குச்சியை வாங்கிவிட்டு உடைத்தது உனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்வார், அல்லது கொய்யா பழம் திருடி தின்றதை பற்றி உன்னுடைய ஆழ்மனதிலே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது என்று சொல்வார். எவ்வளவோ செய்த தவறுகளின் பட்டியல் நமக்கு தெரியும். மிச்சம் மீதி இருந்த எதிர்பார்ப்புகள் இயக்கங்களின் பட்டியலும் நமக்கு தெரியும். இதையெல்லாம் வெளிக்கொணர்ந்து இதுதான் உனக்கு காரணம் என்று அவர் சொல்ல போகிறார் என்ற எண்ணத்தில் நான் அவரை சந்திக்கும் பொழுது, அவர் என்னிடம் ஒரு நிமிடம் கூட பேசாமல் ஒரு மருந்து பட்டியலை எழுதினார். வேக வேகமா எழுதி, இந்த மாத்திரையெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள் என்றார். எனக்கு அது ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஏனென்றால் நான் ஏற்கனவே இதயத்துக்கே, அதாவது நாம ஏற்கனவே முனைவர் பட்டம் வாங்கிவிட்டு தான் இப்பொழுது எம்எஸ்சி சேர வந்திருக்கிறோம். நான் தான் இதயத்துக்கே ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேனே, எத்தனை ஏசிஜி எவ்வளவு இஜி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன், நீ மறுபடியும் சும்மா தூங்குவதற்கு மாத்திரை எழுதுகிறாய் என்று எனக்கு ஒரு ஏமாற்றம் இருந்தது. நான் மீண்டும் அந்த பிரபல பத்திரிகைகளில் புகழ்பெற்ற அந்த மருத்துவரை, உதவியாளரிடமிருந்து அந்த பிரபல மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்று, உங்களுடைய சீஃபை சந்திக்க வேண்டும் என்று கேட்டு மறுபடியும் அவரை போய் சந்தித்தேன். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன என்று கேட்டார். மருந்துகள் எழுதி கொடுத்திருக்கிறார், தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், உங்க ஆபீஸ்ல இருந்து ஏற்கனவே 7-8 பேர் வந்துட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன், இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்க சரியாயிடும். அதன் பிறகு நான் அவரை சந்திக்கவும் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த அலுவலகத்திற்குள் செல்லும் பொழுது எந்த மூஞ்சி எல்லாம் அங்க ஏற்கனவே போய்விட்டு வந்தது என்பதை தேடுவது எனக்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அது ஒரு வேலையாக இருந்தது. இவராக இருக்காதே, இவ்வளவு சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதருக்கு பின்னாலா இப்படி ஒரு சோகம் இருக்கும் என்று யார் இது ஒரு மனநல மருத்துவரிடம் போய்விட்டு வந்த பட்டியல் இது. அதன் பிறகு நான் மனநல மருத்துவர்களிடம் போனால் தீர்வு கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டேன். காலம் பல பாடங்களை காலம் நடத்தியது. மருந்துகள் தேவைப்படாத வாழ்க்கை ஒன்று கிடைத்தது. மருந்துகள் தேவையில்லை என்று சமூகத்துக்கு எடுத்துரைக்கும் வாழ்க்கை ஒன்றும் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நாம் சில 1000 பேர்களை மருந்து மாத்திரைகளை நிறுத்த வைத்திருக்கிறோம். குறிப்பாக தூக்க மாத்திரை பயன்படுத்தினால் கூட அதை தூக்கி எறியுங்கள், உங்களுக்கு தூக்கம் வரும் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தையும் அறிவையும் மெய்யறிவையும் நம்மை படைத்த பரம்பொருள் எனக்கு வழங்கி இருக்கிறது. ஆனால் ஒருவேளை எனக்கு எந்த விதமான மனநல சிக்கலும் இல்லாமல், என் இதயத்திலே எந்த வலியும் ஏற்படாமல் வாழ்க்கையை நான் கடந்திருந்தால், உங்களோடு இவ்வாறான தலைப்புகளில் என்னால் உரையாட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக என்னால் முடியாது. ஏனென்றால் நான் எந்த வார்த்தைகளை பேசுகிறேனோ அந்த வார்த்தைகள் என் அனுபவத்தில் இருந்து வருபவை தானே தவிர ஒரு துளியும் கூட அறிவில் இருந்து உதிப்பவை அல்ல. மனநலம் உடல் நலம் இவை இரண்டுக்குமான உறவு, இவற்றை பற்றி பேச வேண்டும் என்றால் மனநலம் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டெழுதல் என்பது ஒரு சிறப்பு தகுதி. நான் எப்பொழுதுமே சொல்வேன், ஒரு கடனாளிக்குத்தான் பொருளாதாரம் தெரியும், நோயாளிக்குத்தான் மருத்துவம் தெரியும், மனநோயாளிக்குத்தான் மனநலம் தெரியும். அந்த வகையில் பொருளாதாரம் குறித்து நான் ஒரு கட்டுரை எழுதி அது நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் பாராட்டினால், நான் ஒரு கடனாளியாகவும் வாழ்ந்தவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனநலம் குறித்து நான் ஏதாவது பேசி அந்த உரை சிறப்பாக இருக்கிறது என்றால் ஒரு மனநோயாளியாக வாழ்ந்தவன் என்பதையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சாதாரண சொல்லாக மாறிவிட்ட மன அழுத்தம்,
என்ற சொல். மன அழுத்தம், மனப்பதட்டம், இதெல்லாம் 1995க்கு பிறகு நம்முடைய சமூகத்தில் புழக்கத்தில் விடப்பட்ட சொற்கள். அதாவது புதிய 2000 ரூபாய் தாளை எப்படி புழக்கத்தில் விடுகிறார்களோ அதுபோல டிப்ரெஷன் என்ற வார்த்தையை புழக்கத்தில் விடுவது. புதிதாக ஏதாவது ஒன்றை புழக்கத்தில் விட வேண்டும் என்றால் ஏற்கனவே இருப்பவை எதுவுமே செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் தான் புதிதாக எதையாவது புழக்கத்தில் விட முடியும். இனிமேல் நிம்மதி செல்லாது, இனிமேல் அமைதி செல்லாது, இனிமேல் தூக்கம் என்ற வார்த்தை செல்லாது என்று நல்லவற்றை எல்லாம் தடை செய்து விட்டால் எது செல்லும் என்றால் மன அழுத்தம் இனிமேல் செல்லுபடியாகும். மனப்பதட்டம் வாங்க இனிமேல் அது செல்லுபடியாகும். நான் தூங்க விரும்புகிறேன், இது செல்லாது. நான் நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன், அதுவும் செல்லாது. நான் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க விரும்புகிறேன், அது செல்லவே செல்லாது. நீ இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக பேசுகிறாய். தேசமே போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது நீ மட்டும் எப்படி தூங்க முடியும்? நீ பணிக்கு வா. இந்த தேசத்தை 2000, அப்போது கணக்கு 2000 வல்லரசாக ஆக வேண்டிய தேதி நாள். 2000 ஆண்டுக்குள் வல்லரசாக வேண்டும் என்பதற்காக சில முக்கியமான சமூக பொருளாதார முடிவுகள் எடுக்கப்பட்டன. அந்த முடிவுகளின் அடிப்படையில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்தவுடன் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு நிர்பந்தமாக மாற்றப்பட்ட காலம் 1991க்கு பிறகு. அதற்கு முன்பு அப்படியான ஒரு நிர்பந்தம் கிடையாது, அப்படி ஒரு தேவை இருந்தது. அது கட்டாயமாக அழுத்தமாக மாறவில்லை. ஏன் இந்த காலத்தை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த காலத்தில் தான் உலகமய பொருளாதார திட்டங்களில் ஒவ்வொன்றாக இந்திய அரசு கையெழுத்திட்ட காலம். இந்த காலத்திற்கு பிறகுதான் நம்முடைய நாட்டின் சுயசார்பான தற்சார்பான பொருளாதார முறை ஒழிக்கப்பட தொடங்கிய காலம். இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஏறத்தாழ அனைவரும் இந்த காலத்தில் இருந்துதான் மனச்சுமைகளை சம்பாதிக்க தொடங்கியவர்கள். ஒரு படிப்பு, ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி ஒரு படிப்பை படித்து முடித்தால் அதன் பிறகு அவர்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கும் அந்த படிப்புக்கும் பெரிய தொடர்பு இருக்காது என்பது புதிதல்ல. இது எல்லா காலத்திலுமே இருக்கக்கூடியது. பிஎஸ்சி படித்துவிட்டு ஒருவர் எஃப்சிஐயில் உயரதிகாரியாக இருப்பார். இதெல்லாம் முன்பு, நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்பு. வெறும் பிஏ படித்தவர் ஒரு தேர்வை எழுதிவிட்டால் அவர் வங்கியிலே பணியாற்ற முடியும். பிகாம் படித்தவர் ஒரு கப்பல் நிறுவனத்திலே வேலைக்கு சேர முடியும். அந்த கப்பல் நிறுவனம் வைக்கக்கூடிய ஒரு தேர்வை, ஒரு படிப்பை படித்தால் போதுமானது. நீங்கள் எதை படித்தாலும் அதை விட கூடுதலாக வேற ஏதேனும் ஒரு சிறப்பு படிப்பை அல்லது ஒரு சிறப்பு தேர்வை எழுதி நீங்கள் உங்களுக்கு திறமை இருக்கக்கூடிய எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் என்ற நிலைமை நம் நாட்டில் இருந்தது. 1995 அதிகபட்சம் 2000 ஆண்டு காலம் வரைக்கும் இப்படித்தான் நம்முடைய கல்வி முறை இருந்தது. அதனால் நம்மால் எளிதாக ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பை படிக்க முடிந்தது. ஒரு கலை, ஒரு மொழி பாடம், வரலாறு, இவற்றையெல்லாம் படிக்க முடியும். இலக்கியம் படிக்க முடிந்தது, அறிவியலை படிக்க முடிந்தது. ஏதோ ஒரு கிராஜுவேஷன், ஒரு பட்ட படிப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் படிக்க முடிந்தது. அதன் பிறகு கூடுதலாக எதையாவது படித்து ஒரு வேலைக்கு செல்ல முடிந்தது. இப்பொழுது இந்த தனியார் மயம், தாராளமய பொருளாதாரம் நம் மீது திணிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கல்வி முறை என்னவாக மாற்றப்பட்டது என்றால், எல்கேஜி படிக்க தொடங்கும் காலத்திலிருந்தே இந்த குழந்தை என்னவாக பணியாற்ற போகிறது என்று சிந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக்கப்பட்டது. இது விருப்ப தேர்வல்ல. நீங்களாக விரும்பி தேர்ந்தெடுப்பதற்கெல்லாம் இனி வாய்ப்பு கிடையாது. நீங்களாக விரும்பி எதை தேர்ந்தெடுக்க முடியும்? கையிலே இருக்கக்கூடிய 10 ரூபாயை விரும்பி தேர்ந்தெடுக்க முடியுமா? அதற்கே அனுமதி தேவை. எதையும் விரும்பி தேர்ந்தெடுக்க முடியாது. எல்லாமே நிர்பந்தம். நீ இதைத்தான் செய்ய வேண்டும், நீ இந்த பள்ளியில் தான் சேர்க்க வேண்டும், இந்த கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட பிறகு எங்கு பார்த்தாலும் பொறியியல் கல்லூரிகள் உருவாகின. இந்த பொறியியல் கல்லூரிகள் உருவான பிறகு இவற்றுக்கான கட்டண தொகை மிக மிக அதிகமானது. கடன் வாங்கினால் கூட செலுத்த முடியாது, சொத்துக்களை விற்க வேண்டும் என்ற நிலை உருவானது. குழந்தைகளை, தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது பெற்றோருக்கு ஒரு பெரிய சுமையாகி போனது. பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஒரு எருமை மாட்டை வாங்கி வைத்து அது தினசரி 40 லிட்டர் கறக்கவில்லை என்றால் அது ஊசி போட்டாவது கறக்க வைக்க வேண்டும் என்று ஒரு பால் பண்ணை உரிமையாளருக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கிறதோ
அதுபோல தன்னுடைய குழந்தை படிப்பை முடித்த உடனேயே அடுத்த நாளிலேயே வேலைக்கு சென்று தனக்கு பணத்தை சம்பாதித்து தர வேண்டும் என்ற நிர்பந்தம் பெற்றோருக்கு ஏற்பட்டது. இது அவர்களாக இழுத்து கொண்டதுதான். அவர்களாக இப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொண்டார்கள். அரசியல் பொருளாதார அமைப்புகளும் இந்த சூழலை திணித்தன. ஆகவே நண்பர்களே, 2007ஆம் ஆண்டு உருவான பொருளாதார மந்தத்தின் போது எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற புள்ளி விவரம் நம்மிடம் கிடையாது. ஆனால் தற்கொலை செய்து கொண்டவர்களை பற்றிய கதைகளும் தற்கொலை செய்து கொண்டவர்களை பற்றிய சம்பவங்களும் நமக்கு தெரியும். இப்பொழுது அமெரிக்காவிலும் கிரீஸ் நாட்டிலும் இந்தோனேசியாவிலும் தாய்லாந்திலும் இந்தியாவிலும் வேலை இழப்பு காரணமாக மனநோயாளிகளாக மாறிக்கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது புள்ளி விவரம் ஒரு காலத்திலும் கிடைக்காது. எவ்வளவு பேர் அதிலே தற்கொலை செய்து கொண்டு போகிறார்கள் என்ற புள்ளி விவரம் நமக்கு கிடைக்காது. ஆனால் இவையெல்லாம் நடக்கின்றன என்ற தகவல் நமக்கு தெரியும். ஒரு வேலை, ஒரு குழந்தை, ஒரு மாணவனுக்கு அல்லது ஒரு பட்டதாரிக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது என்றால், வேலை கிடைத்து விட்டது என்று நிம்மதியாக பெருமூச்சு விடுவதற்கான எந்த சுதந்திரமும் எந்த நியாயமும் இப்பொழுது கிடையாது. வேலை கிடைத்தால் அடுத்த கவலை, இது எவ்வளவு நாளைக்கு இந்த வேலை நீடிக்கும், எவ்வளவு நாளைக்கு இந்த நிறுவனத்தில் இருக்க முடியும் என்பது அடுத்த கவலை. ஒரு நல்ல சொல்லை, பல நல்ல சொற்கள் இங்கே நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் என்பது ஒரு நல்ல சொல். ஒரு காலத்தில் அரசு குறித்த விதிகளை, அரசு குறித்த கொள்கைகளை, அதாவது அரசு குறித்த இயலை உருவாக்கக்கூடியது அரசியல். அந்த சொல் இப்பொழுது எப்படி பயன்படுகிறது என்றால், நானெல்லாம் தஞ்சாவூரில் இருக்கும்போது போராடுவதும் அரசியல் பணிகளில் ஈடுபடுவதும் தான் என்னுடைய வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையை விட இதுதான் அதிகம். எனவே நானெல்லாம் அரசியல் என்றால் வேறொரு புரிதலில் வாழ்ந்தவன். ஆனால் இங்கே சென்னைக்கு வந்து ஊடக வேலைகள் செய்யும் பொழுது தேநீர் கடையில் நின்று கொண்டு பேசுவார்கள். அவன் பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்றான் பாத்தியா. எனக்கு அவன் தொடக்கத்தில் புரியவில்லை, கட்சிக்காரர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, காலை வாரி விடுவது, போட்டு கொடுப்பது, காட்டி கொடுப்பது, கூட்டி கொடுப்பது, இவற்றுக்கு பெல்ல அரசியல் என்று பெயர். நீங்கள் வேலை செய்யக்கூடிய எல்லா அலுவலகங்களிலும் அந்த சொல் இருக்கும். இப்பொழுது குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது. என் ஹஸ்பண்ட் எனக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றாரு சார். சார் என் ஒய்ஃபை பத்தி பேசாதீங்க, அவ பாலிடிக்ஸ் பண்ணிட்டே இருக்கா. இதெல்லாம் அது அரசியல் என்றால் என்ன என்று தெரிந்த சமூகம் இப்படி பேசாது. அது தெரியாததுனாலதான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறது. அரசியல் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்ட சமூகம் தன்னுடைய சமூகத்தையே மாற்றி அமைத்து விட்டு அமைதியாக வாழும். அதுவும் தெரியவில்லை. இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தையின் அர்த்தமும் புரியவில்லை. அரசியல் என்ற சொல் அலுவலகங்களிலும் குடும்பங்களிலும் ஏன் கோலோச்சுகிறது என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, பொருளாதார அமைப்பு, பணிச்சூழல் என்பதனுடைய அடிப்படை இலக்கணம் என்னவென்றால், நண்பர்களே, நீ உன் கடமையை மட்டும் செய்தால் இந்த நிறுவனத்தில் உன்னால் நீடிக்க முடியாது. நீ மற்றவர்களுடைய குடியை கெடுத்தால் உன்னால் முன்னுக்கு வர முடியும். நான் அப்படி குடிகெடுத்துதான் மேலாளராக இருக்கிறேன், நான் அப்படி குடிகெடுத்துதான் அதற்கு அடுத்த பதவிக்கு போயிருக்கிறேன். இல்லை என்றால் இங்கே நீடிக்க முடியாது. அடுத்த வார்த்தை சர்வைவல். அந்த வார்த்தை எத்தனை தடவை தான் செருப்பால் அடிப்பது என்று எனக்கும் தெரியவில்லை. ஆனால் அது அடித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும், ஏனால் அது உயிரோடு இருக்கிறது. ஏதாவது ஒரு தீவிலே மாட்டிக்கொண்டவர்கள், பாலைவனத்திலே சிக்கிக் கொண்டவர்கள், காட்டுப்பன்றி கூட்டத்திலே தனியாக மாட்டிக்கொண்டவர்கள், அல்லது முள்ளம்பன்றியின் முதுகிலே தவறுதலாக போய் படுத்து தூங்கியவர்கள் எல்லாம் இதிலிருந்து நான் எப்படி சர்வைவ் ஆவது என்று கேட்டால் அவருக்கு ஒரு பதில் சொல்லலாம். இதில் எப்படி சர்வைவ் ஆக வேண்டும்? முள்ளம்பன்றியோடைய முள் என்பது இத்தனை அங்குல நீளம் இருக்கும், உன்னுடைய உடம்பு இத்தனை அங்குல நீளம். உட்காந்து லாஜிக் பேசி, அந்த நேரத்தில் தான் லாஜிக்கே பேசணும் நியாயமா. அப்படியெல்லாம் தர்க்கங்கள் எல்லாம் பேசி நீங்க கொஞ்ச நேரம் சர்வைவ் ஆனீங்கன்னா 108 வந்து உங்களை கூட்டிட்டு போயிடும் சொல்லலாம். ஆனால் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், 2 கை 2 கால் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, தாய் தகப்பன் இருக்கிறார்கள், வேலை இருக்கிறது, ஒரு நாடு இருக்கிறது, இந்த நாட்டிலே மரங்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன, மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறது, காற்று வீசுகிறது, உனக்கு வீடு இருக்கிறது, போட்டுக்கொள்ள துணி இருக்கிறது, சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறது. ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் எப்படி சர்வைவ் ஆவது என்று தெரியவில்லை என்று சொன்னால், இது எல்லாமே நான் சர்வைவலுக்காகத்தான் செய்கிறேன். எது செய்வது? ஏன்
செருப்பால் அடித்து விட்டார்கள் என்று வந்து கண்ணை கசக்கி கொண்டு இருக்கிறீர்கள் அலுவலகத்திலே. அவர் என்னை மதிப்பதில்லை, அவர் எனக்கு எதிராக அதை பாலிடிக்ஸ் செய்கிறார் என்று இவ்வளவு கண் கசக்குகிறீர்கள். அந்த வேலையை விட்டு விட்டு வாருங்கள் என்று சொன்னால் உடனே இப்படிலாம் நீ பொறுப்பெல்லாம் பேசலாமா? நான் எப்படி சர்வைவ் ஆகுறது? நீ என்ன திமிங்கலத்துக்கு போய் பல்லு விளக்க போனியா? அது கடிச்சிடும் பயப்படுறியா? உனக்கு வேலைக்கு தானே போற, வேலைக்கு போற, வேலை பிடிக்கலன்னா வர வேண்டியதானே? வர முடியாது. ஏனென்றால் வந்தால் அடுத்த வேலை எங்கே கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த கிரேக்க நாட்டிலே அடிமைகள் இருந்ததை நாம் படங்களில் தான் பார்த்திருப்போம். வரலாறு படித்தவர்கள் குறைவாக இருப்பீர்கள். கிளாடியேட்டர் போன்ற படங்களிலே பார்த்திருப்பீர்கள். அந்த காலத்தில் இருந்த அடிமைகளுக்கு தனித்தனியாக முதலாளிகள் இருப்பார்கள். இந்த அடிமைகளுடைய முக்கியமான பணி அல்லது ஒரே பணி என்னவென்றால் சண்டை போட வேண்டும். சண்டை போட்டு ஒன்று சாக வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும். அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும். ஒன்று சாகு அல்லது கொல்லு. சில சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் நடத்தி எதிரியை கொலை செய்ய வேண்டும், அல்லது அவன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தால் நீ சாக வேண்டும். அவ்வளவுதான், 2 தான் விதி. இதற்காக இந்த அடிமைகளுக்கு நல்ல தரமான உணவு, மாமிச உணவு, ஏன்னா உடல் பெருக்க வேண்டும் அல்லவா, உடல் பெருத்து வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல உணவுகள் கொடுப்பார்கள். கிரேக்க நாட்டில் வாழ்ந்த குடிமக்களை விட அதிகமான உணவும் ஊட்டச்சத்து மிக்க உணவும் கிரேக்க நாட்டிலே இருந்த அடிமைகளுக்கு கிடைத்தது என்பதை தயவு செய்து புரிந்து கொள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்பது அடுத்ததாக சொல்றேன். நல்ல உணவு கிடைக்கிறது, நல்ல இறைச்சி கிடைக்கிறது, அவ்வப்பொழுது மது கிடைக்கும். குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை இந்த வீரர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அந்த பெண்களோடு அவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் அந்த நாட்டில் இருந்த சாதாரண குடியானவர்களுக்கே கிடைக்காது. அதுக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும். ஆனால் அடிமைகளுக்கு அது செலவே கிடையாது. இவ்வளவு சலுகைகள், இவ்வளவு வசதிகள், இவ்வளவு வாய்ப்புகள். இவர்கள் எல்லாம் அடிமைகள். ஏன் இவ்வளவு சலுகைகள் செய்து தரப்பட்டன என்றால் இவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக. இவர்கள் ஏன் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் மனம் சோர்ந்து விட்டால் உடல் சோர்ந்து விடும். உடல் சோர்ந்து விட்டால் சில தாக்குதல்களை நடத்த முடியாது, சண்டை போட முடியாது, அதில் வெற்றி பெற முடியாது என்பதற்காக அடிமைகள் அவ்வாறு வளர்க்கப்பட்டார்கள். அந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய நிறுவனங்களில், கார்ப்பரேட்டுகளில் வேலை செய்யக்கூடிய அல்லது சில அரசு நிறுவனங்களிலேயே வேலை செய்யக்கூடிய நம்முடைய மனிதர்கள் இந்த அடிமைகளை விட எந்த வகையில் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். இப்பொழுது நாம் ஏதாவது இந்த பொருளாதார நிலையை பற்றியோ அல்லது மனநிலையை பற்றியோ பேசினால் என்ன வரும் என்றால் உடனடியாக வரக்கூடிய பதில், நீங்கள் சொல்வதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினால் நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி அடையுமா, அல்லது நாம் 2020 வல்லரசு ஆகிவிட முடியுமா, அல்லது எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பொருளாதார மந்தம் வந்தால் சமாளிக்க முடியுமா என தேச நலனுக்காக இந்த தொந்தரவுகளை எல்லாம் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் கிரேக்கத்திலே இருந்த பல்வேறு தீவுகள், பல்வேறு நாடுகளில், அரசுகளில் வாழ்ந்த எல்லா அடிமைகளுக்குமே சொல்லப்பட்டது என்னவென்றால், நண்பர்களே, நீ உன் நாட்டிற்காக போராடுகிறாய் என்பதுதான். அதை நீங்கள் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். நீ ஏத்தன்ஸில் அடிமையாக இருக்கிறாய் என்றால் நீ சண்டை போடுவது ஏத்தன்ஸ் அரசுக்காக. நீ தீப்ஸ் என்ற அரசின் அடிமையாக இருக்கிறாய் என்றால் நீ போரிடுவது தீப்ஸ் அரசுக்காக. நீ எனக்காக போராடவில்லை, நீ அரசுக்காக போராடுகிறாய். நீ சண்டை போடுவது இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக. ஏனென்றால் அந்த நாட்டுடைய அந்த காலத்தில் அவர்களுடைய பொருளாதாரமே அடிமைகளின் சண்டை வழியாகத்தான் இருந்தது. இப்பொழுது நமக்கு நிறுவனங்கள் சொந்த ஊரை விட்டு வந்துவிட்டால், தாய்மொழியை மறந்துவிட்டால், தாய்மொழியை படிக்க மாட்டேன், தாய்மொழியை கேட்க மாட்டேன், தாய்மொழியை பார்க்க மாட்டேன் என்ற ஒரு நிலையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், நிலத்தை பற்றி சிந்திக்க மறுத்தால், சமூகத்தை பற்றி சிந்திக்க மறுத்தால், நமக்கு வழங்கப்படும் சலுகைகள் என்னவென்றால் நல்ல உணவு, மருத்துவ வசதி, மருத்துவ காப்பீடு, தகவல் தொழில்நுட்பம் அல்லது வங்கி, புதிய தனியார் வங்கி, இன்சூரன்ஸ் துறை போன்ற பணம் கொழிக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய
இளம் பெண்கள், இளைஞர்கள், இவர்களில் யாருக்கெல்லாம் விருப்பமும் வாய்ப்பும் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பாண்டிச்சேரி பயணம், கோவா பயணம், இன்னும் பல இடங்களில் பயணம், இவையெல்லாம் நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய வசதிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள், நானும் அறிவேன். பல மீடியா நிறுவனங்களிலும் இது நடக்கிறது. நிறுவனத்திலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்பாடு செய்து சில இடங்களுக்கு பயணத்துக்கு அழைத்து செல்வது வாரம் வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை நம்பியே பல விடுதிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. பல பேர் வெளியில் இருந்து வந்து இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களுமாக. இதெல்லாம் ஏற்கனவே அடிமைகளாக கிரேக்கத்து அடிமைகளுக்கு செய்யப்பட்டவைதான். ஆனால் அப்பொழுது என்ன ஒரு வேறுபாடு இருந்தது என்றால், அந்த அடிமைகளுக்கு தாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்பது தெரியும். ஸ்பார்டகஸ் என்ற ஒரு அடிமை திடீரென்று விலங்குகளை உடைத்துவிட்டு தன்னுடைய காதலியுடன் அங்கிருந்து தப்பி ஒரு படையை திரட்டி கொண்டு அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்கு வருகிறான் என்றால், இங்கே இருந்த அடிமைகள் எல்லாம் எப்பொழுது ஸ்பார்டகஸ் வருவான், நம்ம எப்பொழுது அவனுடைய படையில் இணைந்து கொள்வோம் என்று காத்திருப்பார்கள். ஏன் காத்திருந்தார்கள் என்றால், இவர்களுக்கு தெரியும் நாமெல்லாம் அடிமைகள் என்று. அது தெரிந்த காரணத்தால் விடுதலையை பற்றி சிந்தித்தார்கள். இப்பொழுது நம்முடைய சமகால சமூகத்தில் தான் ஒரு அடிமையாக இருக்கிறோம் என்ற தகவலை சொல்வதற்கே 10-15 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அந்த தகவலை உரையாடுவது, கம்யூனிகேஷனுக்கே அவ்வளவு காலம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரியான தொழிலகங்களில், இந்த மாதிரியான பணிச்சூழல்களில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், சகோதர சகோதரிகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் என்றால், அடிமைத்தனம் என்பது நம்மீது பூட்டப்படக்கூடிய இரும்பு சங்கிலிகளில் அல்ல, நம்முடைய மனதில் பூட்டக்கூடிய சங்கிலிகள் இருக்கிறது. உங்களால் அடுத்த மாதத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா? உங்களால் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்ப முடியுமா? கற்பனை செய்ய முடியுமா? உங்களால் அடுத்த 25 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் என்று திட்டமிடவோ அல்லது கற்பனை செய்யவோ முடியுமா? முடியும் என்று ஒருவேளை நீங்கள் பதில் சொன்னால், என்னுடைய அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கடந்த 3 நாட்களாக நீங்கள் இந்த பாடுபடுவீர்கள் என்பதை 5 ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது சொன்னால் நீங்கள் நம்பி இருப்பீர்களா? திடீரென்று ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு TCS என்ற ஒரு நிறுவனத்திலிருந்து 12,000 பேரை வெளியே அனுப்புவார்கள் என்று அங்கே வேலை செய்தவர்களுக்கு தெரியுமா? அமெரிக்க அதிபர் யார் என்பதை இந்திய ஊடகங்கள் இவ்வளவு போட்டி போட்டுக்கொண்டு கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்றன என்றால், அமெரிக்க அதிபராக யார் வந்தால் சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் எத்தனை பேருக்கு வேலை இருக்கும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. பிரிட்டன் தேர்தலில் யார் வருவார்கள் என்பது சென்னையில் வேலை செய்யக்கூடிய அமைந்த கரையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அமெரிக்காவில் டாலர் மதிப்பு சரிந்தால் அடுத்த நாள் சென்னையில் பல பேருக்கு வாடகை கொடுக்க முடியாத நிலைமை வரும் என்பது நாம் கடந்த காலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். எதை திட்டமிடுவது, வாழ்க்கையில் எதை திட்டமிடுவது, எப்படி வாழ்க்கையை பற்றிய கற்பனைகளை உருவாக்கி கொள்வது, வாழ்க்கையை பற்றிய விருப்பங்களுக்குள் எப்படி நுழைவது, அதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்டால், நண்பர்களே, இந்த நவீன வாழ்க்கை முறையில், நவீன பொருளாதார முறையில் நுழைந்து தன்னை தொலைத்த அனைவருக்கும் நிச்சயமாக பொருளாதார வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பொருளாதார வாய்ப்புகள் தொடருமா என்ற கேள்விக்கு எவரிடமும் பதில் இல்லை. இந்த பொருளாதார வாய்ப்புகள் தொடராது என்ற பதில் யார் வழியாக சொல்லப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிவு கிடையாது. எந்த காலத்தில் மனநல மருத்துவர்கள் ஆயிரக்கணக்கில் பெருகினார்கள்? இப்படி ஒரு காலம் இருந்தது உண்டா? மனநல மருத்துவர்கள், மனநல மருத்துவமனைகள். பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மனநல மருத்துவமனையிலிருந்து குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட அல்லது மருந்து சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று விதிக்கப்பட்ட ஒரு இளைஞன், ஒரு 23-22 வயது இளைஞன். அந்த இளைஞனே அவனுடைய தகப்பன் என்னிடம் செம்மைவனம், அவர் எங்களுடைய குடும்ப நண்பர், செம்மைவனத்துக்கு அழைத்து வந்தார். நாங்கள் அங்கே தங்க வைத்திருந்தோம். அவன் எப்பொழுது பார்த்தாலும்
ஒரு 10 பேர் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று சொல்வான் அந்த பையன். அவன் அந்த ஒரு மனநலம் குன்றிய நிலையில் கூட அவ்வளவு நேர்த்தியாக ஆடைகள் அணிந்து கொள்வது, எப்பொழுதும் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்று தன்னுடைய தோற்றத்தில் துளியும் கவனக்குறைவில்லாமல் வாழும் ஒரு பையன். அவனோடு நான் உட்கார்ந்து பேசும்போதெல்லாம் அவன் சொல்லுவான், அங்கே 10 பேர் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். எங்கப்பா சிரிக்கிறாங்க காட்டு என்றால், நீங்க பார்க்கும்போது அவங்க போயிடுறாங்க, 10 பேர் சிரிக்கிறாங்க என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். திடீரென்று பின்னால் இருந்து சில பேர் என்னை கிண்டல் செய்கிறார்கள் என்று சொல்வான். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அவனிடம் நான் எதுவுமே பேசவில்லை, அவன் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த தகப்பனும் மகனுமாக அங்கேயே தங்கி இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டிலேயே தங்க முடியாத அளவுக்கு நிலைமை உருவாகிவிட்டது. இந்த பையன் உடன் பிறந்த சகோதரிகளிடம் தவறாக நடந்து கொள்வது, தாயிடம் தவறாக நடந்து கொள்வது, நிலைமை அவ்வளவு மோசமாக போனது. அதிகமான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அவனுடைய உடல் படுமோசமான நிலைமைக்கு போய்விட்டது. ஒரு 15 நாட்கள் கழித்து நான் அவனோடு தகப்பனாரை வெளியே அனுப்பி விட்டுட்டு, தொலைவில் அனுப்பி வைத்து விட்டு அவனோடு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் அவனோடு, அதுதான் முதல் முறையாக அவனிடம் பேசினேன். அவனோடு பேசும் பொழுது அவன் சொன்ன செய்திகளுடைய சுருக்கம் என்னவென்றால், எல்கேஜி படிக்க தொடங்கிய பொழுதிலிருந்தே கேரியர் ஓரியன்டேஷன் என்ற ஒரு வார்த்தை அவன் மீது திணிக்கப்பட்டது. இப்போ உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து சேர்த்திருக்கிறோம், நீ நன்றாக படிக்க வேண்டும். அப்புறம் 6வது சேர்க்கும் போது இவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், நன்றாக படிக்க வேண்டும் என்று அவன் பொறியியல் படிப்பு முடிக்கும் வரை, உனக்காக இவ்வளவு செலவு செய்கிறோம், நீ சம்பாதித்து தர வேண்டும், உனக்காகத்தான் எல்லா சிரமங்களையும் படுகிறோம், உனக்காகத்தான் என்று சொல்லி 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 இவன் 16 வயதிலிருந்து 22 வயது வரை ஒரு மனிதனாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ, எதையெல்லாம் கவனிக்க வேண்டுமோ, எங்கேயாவது அடி வாங்க வேண்டியிருந்தால் அடி வாங்க வேண்டுமோ, அந்த வாழ்க்கையின் எந்த அம்சத்தையும் அவன் அனுபவிக்கவில்லை, ரசிக்கவில்லை. வீட்டுக்கு வந்தால் செய்த செலவுகளை பற்றிய பட்டியல், எதிர்காலத்தை பற்றி அச்சுறுத்தல் அல்லது ஆசை காட்டுதல். யாராவது வேலைக்கு போகிறார்கள் என்றால், உன்னோட படிச்சவன்லாம் அங்க போயிட்டான், உன்னோட படிச்சவன் சிங்கப்பூர் போயிட்டான், அவன் போயிட்டு மாசம் 20,000 ரூபாய் அனுப்புறான் என்பது மாதிரியான பேச்சுகளை கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு இளைஞன். அவன் ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில், நல்ல சம்பளம் என்பது அவர்களுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை. அதிக சம்பளம் என்றால் கெட்ட சம்பளம் என்பது என்னுடைய வார்த்தை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல சம்பளத்தில் அவன் வேலைக்கு சேர்கிறான். அந்த நல்ல சம்பளத்தில் அவன் வேலைக்கு சேரும் பொழுது அங்கே அவனுக்கு அலுவலகத்திலே சில நெருக்கடிகள் உருவாகின்றன. ஏனென்றால் அலுவலகத்துடைய விதிமுறைகளே அதுதான். இந்த நெருக்கடிகளிலிருந்து சமாளிக்க முடியாமல் அவன் இந்த வேலையை விட்டு நான் விலக விரும்புகிறேன் என்று தன்னுடைய தாய் தகப்பனிடம் சொல்லும் பொழுது, நீ வேலையை விட்டு விலகினால் நாங்கள் தவறான முடிவு எடுக்க வேண்டி வரும் என்று இவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிரட்டுகிறார்கள். அவன் ஒரு கட்டத்தில் தனியாக பேசுவதற்கும் சிரிப்பதற்கும் தொடங்குகிறான். அப்பொழுதும் இவனை அந்த வேலையிலிருந்து நிறுத்தாமல் ஒரு மனநல மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருந்து மாத்திரைகள் சாப்பிட வைத்து வேலைக்கு அனுப்பி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவன் நிறுவனம் மாறி அவமானங்களுக்கு இடையிலே வேலை செய்து அவன் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு முழு மனநோயாளியாக மாறி தன்னுடைய உடன் பிறந்தவரிடம் தாயிடமும் வேறு மாதிரி நடக்க தொடங்கிய பிறகு அவன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இங்கே நம்முடைய தோட்டத்திலே வந்து அவன் தங்குகிறான். இவனிடம் நான் பேசிய பிறகு, நான் பேசும் பொழுது அங்கே என்னை பார்த்து 10 பேர் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால், நான் அவனிடம் அதன் பிறகு சொல்ல தொடங்கினேன், அங்கே 10 பேர் பார்த்து சிரித்தால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அந்த 10 பேர் சிரிச்சாங்கன்னா நம்ம போய் அவங்கள செருப்பை கழட்டி அடிப்போம், நானும் வர்றேன், வா 2 பேரும் சேர்ந்து போய் அடிப்போம் அப்படின்னா. அவன் கொஞ்சம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்ப யாராவது சிரிச்சா அடிச்சிடலாம் போல இருக்கு. போய் 10 பேர் ஏன் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுதுதான் அவன் அலுவலகத்திலே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய 20-22 வயது இளைஞனை பார்த்து குடும்பம் சிரித்ததையும், நண்பர்கள் சிரித்ததையும், அவனுடைய காதலி சிரித்ததையும், அவனுடைய அலுவலகத்தில் உடன் பணிபுரிந்தவர்கள் சிரித்ததையும் அவன் சொன்னான். சிரிப்பு என்றால் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பவனை பார்த்து கேலி செய்வதற்காக வெளிப்படுத்தப்படும் உணர்ச்சி என்பதுதான் அவனுடைய புரிதல். அந்த புரிதலிலிருந்தே நான் அவனிடம் பேசினேன். அப்படி யாராவது சிரித்தால் செருப்பாலே போய் அடிப்போம் வா என்று. அங்கே மூங்கில் இருந்தது, அந்த மூங்கிலுக்கு பின்னால் 10 பேர் சிரிக்கிறார்கள் என்றால், வா நம்ம கிளம்பி போய் கட்டை எடுத்துட்டு போவோம், ஏன் சிரிச்சேன்னு கேட்டு நான் மண்டையிலே போடுவோம் வா என்று அவனிடம்
பேச தொடங்கி அதன் பிறகு அங்கே 10 பேரெல்லாம் இல்லப்பா என்று சொல்லி, உனக்கு சந்தேகமா இருந்தா போய் தேடுவோம் என்று காட்டு. இது பெரும்பாலும் 7 மணிக்கு பிறகுதான் அந்த உரையாடலை நான் அவனோடு பேசுவது. அப்படித்தான் அமைந்தது. காட்டுக்குள்ளே இருட்டிலேயே அவனோடு சேர்ந்து அங்கங்க திரிந்து அவனோடு நன்கு பழகிய பிறகு அவனுடைய தகப்பனாரை கூப்பிட்டு, இந்த இளைஞன் உங்களுடைய மகன் நலமடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று சொன்னேன். நீங்க என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்க, நான் செய்கிறேன் என்றால் தயவு செய்து நீங்க ஊருக்கு போங்க. இதுதான் நான் அவருக்கு சொன்னது. உன் மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீ அவன் முகத்தில் விழிக்காது. ஏனென்றால் உன் மகனை மனநோயாளியாக மாற்றியது நீதான் என்று அவரிடம் கடுமையாக பேசி, நீங்கள் தான் உங்கள் பிள்ளையை கெடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி, அதன் பிறகு அவன் அடுத்த ஒரு 15-20 நாட்களில் அவன் இயல்பான வாழ்க்கைக்கு வந்து, செம்மையவனத்திற்கு சற்று முன்பு வந்தவர்களுக்கு தெரியும், மரத்தாலேயே அங்கே படுக்கைகள் அடித்து வைத்திருந்தோம், மூங்கில் சவுக்கு மரங்களால். அந்த மர படுக்கைகள் இருக்கைகள் எல்லாம் அந்த பையனும் அவனுடைய தந்தையும் சேர்த்து செய்தார்கள். 2 பேரும் சேர்ந்து தயார் செய்தார்கள் அங்கே உட்கார்ந்து. அந்த அளவுக்கு அவனுடைய தந்தைக்கு ஒரு மன இணக்கம் வந்தது. அதன் பிறகு அவனை வேலைக்கு அனுப்ப போகிறார்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இனி அவனை அனுப்பலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஓர் உயிர் உங்கள் வழியாக வந்து சேர்கிறது என்றால் அந்த உயிர் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வாழும் விருப்பத்துடன் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தவறான கேடுகட்ட பாவ சிந்தனைகளுக்கு ஆட்பட்ட பொருளாதார கணக்குகளை சுமப்பதற்காக இங்கே ஒரு மகனோ மகளோ பிறக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியைத்தான் நான் அவரிடம் சொன்னேன். நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் கடந்த காலத்தில். இதுதான் பொருளாதாரம் என்று நினைத்தீர்கள், இதுதான் வாழ்க்கை என்று நினைத்தீர்கள். அந்த தவறை தவறு என்று நீங்கள் உணர்ந்தால்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தர முடியும் என்பதைத்தான் என் தகப்பனாருடைய வயதில் இருக்கக்கூடிய அல்லது நான் சந்தித்த இளைஞனுடைய தகப்பனார் வயதில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் நான் சொல்ல விரும்பும் செய்தி. மனப்பதட்டம், மன அழுத்தம் ஏன் உருவாக வேண்டும்? அதற்கு என்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா? இங்கே பணிச்சூழல், குடும்ப சூழல், இந்த 2 சூழல்களிலுமே ஒரு 10 நிமிடம் பேசி பார்த்தால் எல்லாருடைய மனப்பதட்டத்திற்கும் பின்னாலும் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். அது பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது திருமண உறவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எவ்வகையான மன அழுத்தமாக இருந்தாலும், எவ்வகையான பதட்டமாக இருந்தாலும் என்னால் ஒன்றைத்தான் கண்டுபிடிக்க முடிகிறது, ஒன்றைத்தான் காண முடிகிறது. அந்த ஒன்று நிச்சயமற்ற தன்மை. இது நிலைக்குமா என்ற கேள்விக்கு பதில் தெரியாதிருத்தல், அல்லது இது கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதில் தெரியாதிருத்தல். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஏதேனும் கிடைத்து விட்டால் இது நிலைக்குமா என்ற பதட்டத்தில் சிந்திப்பது, ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இது கிடைக்குமா என்ற பதட்டத்தில் சிந்திப்பது. நண்பர்களே, நமக்கு பசிக்கும் பொழுது ஒரு கவளம் சோறு நம்முடைய வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே நுழைகிறது. இந்த ஒரு கவளம் சோறு உறுதியாக செரிக்கப்படும் என்பதற்கு உறுதி பத்திரம் எழுதி தரக்கூடிய மனிதர் இங்கே யார் இருக்கிறார்? ஒரு சொட்டு தண்ணீரை நீங்களும் நானும் விழுங்கினால் இந்த ஒரு சொட்டு தண்ணீர் செரிமானமாகிவிடும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய மனிதர் இங்கே யார் இருக்கிறார்? இப்பொழுது வீசக்கூடிய காற்று என்னுடைய நுரையீரல் வழியாக சென்று என்னுடைய நுரையீரல் வழியாக உயிராற்றலை நிச்சயமாக கொடுக்கும் என்ற உறுதியை தரக்கூடியவர் எவர் இருக்கிறார்? எது இங்கே உறுதியாக இருக்கிறது? உணவு செரிப்பது, நீர் செரிப்பது, சுவாசம் நடப்பது, காலை கண் விழிக்கும் போது உயிரோடு இருப்பது, இவையெல்லாம் எந்த மனிதருடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன என்பதை நான் உங்களிடம் கேட்டு விரும்புகிறேன். எவையெல்லாம் நிரந்தரமானவையோ அவையெல்லாம் எந்த மனிதருடைய அதிகாரத்தையும் கடந்தவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆடி மாதம் தொடங்கினால் தென்மேற்கு பருவ காற்று வீச வேண்டும், தென்மேற்கு பருவமழை பொழிய வேண்டும் என்பது காலகாலமாக இந்த பூமியில், இந்த தமிழகத்தில் இருந்து வரும் விதி, இது நியதி. ஆனால் வீசாமல் போனால் அதை திருத்தும் வல்லமை இங்கே யாருக்கு இருக்கிறது? வடகிழக்கு பருவமழை பொய்த்து விட்டால் அதை வரவழைக்கக்கூடிய தகுதியும் திறமையும் இங்கே எந்த மனிதரிடம் இருக்கிறது அல்லது எந்த நிறுவனத்திடம் இருக்கிறது? காற்று வீசுவதும், வெயில் அடிப்பதும், மழை பொழிவதும், பயிர்கள் விளைவதும், உயிர்கள் புத்தம் புதிதாக படைக்கப்படுவதும் நம்முடைய விருப்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன.
இவையெல்லாம் நிரந்தரமானவை, இவையெல்லாம் நிலையானவை, இவை மாறுவதும் இல்லை, இவை அழிவதும் இல்லை. நம்முடைய காலத்தில் இவை அனைத்தும் நிரந்தரமாக இருக்கின்றன. இவ்வளவு உன்னதமான நிரந்தரங்களை நம்மை படைத்த பரம்பொருள் வழங்கி இருக்கும் பொழுது நாம் இந்த உன்னதங்களை, இந்த நிரந்தரங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைய தவறிவிட்டு யாரோ ஒருவர் தொடங்கிய ஒரு தொழில் நிறுவனத்தின் வேலை நிலைக்குமா, இந்த சம்பளம் நிலைக்குமா என்று பதட்டப்படுவது நியாயமற்ற சிந்தனை. ஏன் நிச்சயமற்ற தன்மை உருவாக வேண்டும்? நிச்சயமற்ற தன்மை எங்கே இருக்கிறது? இயற்கையில் நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதா? ஒரே ஒரு பாகை அச்சு இந்த பூமியின் சுழற்சி சாய்ந்து விட்டால் நாம் வானத்தை நோக்கி வீசப்படுவோம். ஒரு பாகை அச்சு மாறினால் போதும். சூரியனுக்கும் பூமிக்குமான இடைவெளி இன்னும் சற்றே குறைந்தால் நாம் அனைவரும் பொசுங்கி போவோம். நிலவுக்கும் பூமிக்குமான இடைவெளி சற்று குறைந்தால் கடல் பொங்கி நம்முடைய நிலப்பகுதி முழுவதும் கடல் கோளுக்கு ஆட்பட்டு விடும். செவ்வாய் கோளுக்கும் வெள்ளி கோளுக்கும் புதன் கோளுக்குமான உறவு சிறிது பிசகினாலும் இங்கே சூரிய குடும்பமே இருக்காது. எவையெல்லாம் நமக்கு நீண்ட காலமாக இருக்கின்றனவோ, எவையெல்லாம் நம்மிடம் நிரந்தரமாக இருக்கின்றனவோ, எவை நம்மை படைத்து காத்து நம்மை வாழ வைக்கின்றனவோ அவையெல்லாம் நிரந்தரமானவை என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் நிரந்தரமானவையாக இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நிரந்தரமாகத்தான் இருப்போம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நம்மை வாழ வைப்பவை இந்த இயற்கையின் சக்திகளும் பரம்பொருளும் தானே தவிர நிறுவனங்களோ தனிநபர்களோ அல்ல என்பதை நீங்கள் உங்கள் மனதில் எப்பொழுது பதித்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு நாளை பற்றிய கவலை இருக்காது. உறங்குவது போலும் சாக்காடு என்று ஒருவரால் சொல்ல முடிகிறது என்றால் அவர்தான் இந்த மனித சமூகத்தையும் பரம்பொருளையும் இணைக்கும் இணைப்பு பாலமாக இருந்த ஆசான் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நீ தூங்குகிறாய் என்றால் அது ஒரு மரணம், காலை விழித்தால் அது ஒரு பிறப்பு என்று திருவள்ளுவர் சொல்லிவிட்டு போனார். ஏன் இதை சொன்னார் என்றால், இங்கே உன்னுடைய பகல் பொழுது நிரந்தரம் என்று நீ நினைக்கிறாய். ஏன் நினைக்கிறாய்? நீ விழித்திருப்பதால் நினைக்கிறாய். நான் விழித்திருக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் சாதனை புரிகிறேன் என்றெல்லாம் நீ நினைக்கிறாய். ஆனால் நீ தூங்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? நீ தூங்குகிறாய் என்பது கூட உனக்கு தூங்கும் பொழுது தெரியாது. ஆகவே அது மரணம். நீ கண் விழிக்கும் பொழுது நீ பிறக்கிறாய். ஏனென்றால் அதுவரை என்ன நடந்தது என்றே உனக்கு தெரியாது. எனவேதான் சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு. மரணம் என்பது உறக்கத்தை போன்றது, விழிப்பு பிறப்பை போன்றது என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதருடைய இரவும் ஒரு மயானத்திற்குள் நுழைந்து விட்டுத்தான் கருப்பை வழியாக வெளியே வருகிறது என்பதுதான் உண்மை. இவ்வளவு நிரந்தரங்கள் நம்மிடம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் உறங்கி மறுநாள் காலை விழித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை இருக்கும் பொழுது நமக்கு தேவையான காற்று நம்முடைய நாசிக்குள் சென்று நமக்கு உயிரை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது என்ற சாட்சி இருக்கும் பொழுது நமக்கு தேவையான நெற்பயிர்கள் இங்கே படைக்கப்படுகின்றன, நமக்கு தேவையான இறைச்சி இங்கே இருக்கிறது, நமக்கு தேவையான மரங்கள் இருக்கின்றன, நமக்கு தேவையான அனைத்தும் இங்கே இருக்கின்றன, இருந்து கொண்டே இருக்கின்றன என்பவையெல்லாம் கோடானு கோடி ஆண்டுகளுக்கான சாட்சியாக இருக்கும் பொழுது வெறும் 25 ஆண்டுகளில் உருவான ஒரு பொருளாதார சீர்கேட்டை கண்டு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் அவற்றை கண்டு பதற்றப்பட வேண்டும்? நாம் ஏன் இவர்கள் தான் நம்மை வாழ வைக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும்? யார் நம்மை வாழ வைப்பது? நம்மை வாழ வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மருத்துவமனைகள் தான் தம்மை வாழ வைக்கின்றன என்று நம்புபவர்கள் என்பதை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். எவரெல்லாம் நமக்கு படியளப்பதாக நினைக்கிறாரோ அவருக்கெல்லாம் மருந்துகள் தான் உணவாக போய் கொண்டிருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். அதிகாரத்திலும் செல்வாக்கின் உச்சத்திலும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்களுடைய மூச்சு அவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை, அவர்களுடைய சிறுநீரகம் அவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை, அவர்களுடைய உணவு அவர்களுக்கு தாமாக செரிப்பதில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சாப்பிட்டால் செரிக்கிறது, படுத்தால் தூக்கம் வருகிறது, காலையில் விழிப்பு வருகிறது. நம்மிடம் தான் உண்மையான அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மனிதராக வாழ்வதற்கு எது தேவை? மனிதராக வாழ்வதற்கு தேவை மகிழ்ச்சி அடையக்கூடிய மனது. வேற எதுவும் தேவையில்லை. மகிழ்ச்சி அடையக்கூடிய மனது, இன்பமாக இருக்கக்கூடிய மனது.
உங்களுடைய மனம் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றி நிச்சயமற்ற தன்மையை நீங்கள் அறுத்தெறிய வேண்டும். அது ஆபத்தானது. நிச்சயமற்ற தன்மை என்ற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய பொருளாதார வளங்கள் இன்றைக்கு வரைக்கும் சூறையாடப்படுகின்றன. நாளைக்கு எது வேண்டுமானாலும் ஆகும் என்ற பொய்யை அவிழ்த்து விட்டு நம்முடைய செல்வங்களை எல்லாம் வாரிக்கொண்டு போனார்கள். நாளை எது வேண்டுமானாலும் ஆகும் என்ற பொய்யை சொல்லி சொல்லி நம்முடைய சாதாரண உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் பெரிய நோய்களாக மாற்றுகிறார்கள். ஒரு பெண், வயதான ஒரு பெண்மணிக்கு வெளியே சென்றால் உடலிலே தோளிலே கொப்புளங்கள் வருகின்றன. மருத்துவர் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு நியாயமான சமூகத்தில் வாழக்கூடிய மருத்துவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால், சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து இதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு குணமாகிவிடும் என்று சொல்லி அனுப்ப வேண்டும். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதை இப்படியே விட்டால் இது புற்றுநோயாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. இது தோல் புற்றுநோயாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கட்டி இருந்தால் அது புற்றுநோயாக மாறும், புண்ணு இருந்தால் புற்றுநோயாக மாறும். அதிகமாக உயர்த்தால் உனக்கு சர்க்கரை இருக்கலாம், இடது பக்கம் வலித்தால் உனக்கு மாரடைப்பு வரலாம். நிச்சயமற்ற தன்மையை நம்மிடம் அவர்கள் விதைத்து நம்முடைய நிம்மதியை அறுவடை செய்கிறார்கள். நீங்கள் எப்பொழுது நிச்சயமற்ற தன்மையை புரிந்து கொள்ள போகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களால் உண்மையிலேயே மருந்துகளில் இருந்து விடுபட முடியும். நான் சொல்கிறேன், நாளைக்கு காலை நான் உயிரோடு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. யாருக்கும் தெரியாதுதான் உண்மை. இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இருந்தாக வேண்டும் என்று முடிவெடுக்கும் அதிகாரம் என்னிடம் இல்லை. யாரிடம் இருக்கிறது அந்த அதிகாரம்? யாரிடம் இருக்கிறது? உலகத்தில் எவரிடம் இருக்கிறது? நான் நாளை இருக்க வேண்டும் என்று பேசலாம், நான் இருந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? எவரிடமும் எவருடைய உயிரை பற்றிய அதிகாரமும் வழங்கப்படவில்லை. எவருடைய வாழ்க்கையை பற்றிய அதிகாரமும் எவரிடமும் வழங்கப்படவில்லை. நாம் அவர்களிடம் நம்முடைய அதிகாரங்களை கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். முதல் முறையாக ஒரு வேலைக்கு சேரும் போது, முதல் முறையாக அவமானம் நடக்கும் பொழுதே என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியாது என்று முகத்தை பார்த்து பேசக்கூடிய துணிச்சல் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவமானம் வராது. நீங்கள் எப்பொழுது அவமானங்களை சகித்துக் கொள்ள பழகுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அடிமையாக மாறுவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் என்று பொருள். உங்கள் முதுகில் எவராவது கல் சுமந்தால், கல் சுமக்க சொன்னால் நீங்கள் அந்த கல்லை கையில் எடுக்க வேண்டும். கல்லை சுமந்து கொண்டு உன் வீடு வரைக்கும் கொண்டு போய் போடுகிறேன், அதன் பிறகு நீ இன்னொரு கல்லை வைக்க கூடாது என்று ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருந்தால் அவர்கள் நீங்கள் செல்லும் வழிதோறும் கற்களை பொறுக்கி உங்கள் தலையிலும் முதுகிலும் வைப்பார்கள். வண்டி இழுக்கக்கூடிய மாடுகள், ஏரிலே பூட்டப்பட்டு உழவு ஓட்டும் மாடுகள் கூட அதிகமாக வேலை செய்யும் மாடுகள் தான் அதிகமாக வேலை வாங்கப்படும். அதிகம் வாழையாட்டும் நாய் தான் அதிகமாக வேலை வாங்கப்படும். ஒரு அவமானம் நடக்கிறது என்றால், சுயமரியாதைக்கு இழுக்கு நேர்கிறது என்றால், பொருளாதாரத்திற்காக அல்லது எதிர்காலம் குறித்த அச்சத்திற்காக அதை சகித்துக் கொள்வதற்கு நீங்கள் முடிவெடுத்து விட்டால் நீங்கள் அடிமையாக மாறுவதற்கு ஒப்புக்கொண்டதாகத்தான் அவர் பொருள். ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்? எப்பொழுது நம்முடைய சுயமரியாதை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதோ அப்பொழுது நாம் அந்த சுயமரியாதை தக்க வைப்பதற்காக பணியாற்ற வேண்டுமே தவிர சுயமரியாதை அடகு வைப்பதை பற்றி சிந்திக்க கூடாது. இந்த சுயமரியாதையை தக்க வைப்பதற்கு 1 மாதம் ஆகலாம், ஓராண்டாகலாம், 10 ஆண்டாகலாம், ஆயுள் காலம் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் சுயமரியாதையுடன் வாழ்வதை நோக்கி அடியாக இருக்க வேண்டுமே தவிர மானம் இழந்து, மரியாதை இழந்து, அடிமைத்தனத்தில் வாழக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. சாகும் தருவாயில் கூட அடிமையாக சாகக்கூடாது. கடைசி நிமிடமாவது சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். இந்த பிடிப்பு உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மந்திரம், எவரும் நமக்கு படியளக்கவில்லை, எந்த மனிதரையும் நம்பி நாம் பிறக்கவில்லை, எந்த மனிதரும் நம்மை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை என்ற மந்திரத்தை நீங்கள் மனதில் நன்றாக பதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்குமான உறவாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் பணியாளர்களுக்கு இடையிலான உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், தாய் தகப்பன் உறவாக இருக்கட்டும், சகோதர உறவாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் சரி, எவரையும் நம்பி எவரும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களோடு நான் பழகுகிறேன் என்றால் உங்கள் மீது எனக்கு அன்பு இருப்பதால் பழகுகிறேன். உங்களை நம்பி நான் பழகவில்லை.
என்னோடு நீங்கள் பழகினால் என் மீது கொண்ட அன்பினால் பழக வேண்டும், என்னை நம்பி பழகக்கூடாது. ஏன் நான் உங்களை நம்ப வேண்டும்? ஏன் நீங்கள் என்னை நம்ப வேண்டும்? எனக்கு நானே எந்த நம்பிக்கையை விதைத்துக் கொள்வது? எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை நான் விதைத்துக் கொள்ள முடியுமா? அல்லது நாளை காலை விடியும் பொழுது யார் முகத்தில் விழிப்போம் என்ற நம்பிக்கையை விதைத்துக் கொள்ள முடியுமா? என்னுடைய தோட்டத்தில் மழை பெய்யும் என்ற நம்பிக்கையை விதைத்துக் கொள்ள முடியுமா? என்ன விளையும், எவ்வளவு விளையும் என்ற நம்பிக்கையை விதைத்துக் கொள்ள முடியுமா? எந்த நம்பிக்கையை நான் என் மீது திணித்துக் கொள்வது? எதுவுமே என் கையில் இல்லை. எல்லா அதிகாரங்களும் படைத்தவரிடம் இருக்கிறது. நாளை காலை எப்படி விடிய வேண்டும் என்று நான் கேட்கலாம். நாளை காலை யாரை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பலாம். என் தோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பலாம், வேண்டலாம். அவை எனக்கு வழங்கப்படும். ஆனால் இப்படித்தான் இருக்கும் என்று அதிகாரத்துடன் கூறக்கூடிய மனிதர் எவருமே கிடையாது என்றால், ஏன் நானும் நீங்களும் யாரையோ நம்ப வேண்டும்? ஏன் கணவன் மனைவியை நம்பி வாழ வேண்டும்? ஏன் மனைவி கணவனை நம்பி வாழ வேண்டும்? ஏன் அன்பாக வாழக்கூடாது? உண்மையான அன்பில் நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. சந்தேகம் இருந்தால்தான் நம்பிக்கையே வரும். உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு இடையிலே சந்தேகம் கிடையாதுன்னு நம்பிக்கையும் கிடையாது. நான் வேட்டல் நூலிலே இதை பற்றி எழுதியிருந்த பொழுது சில பேர் கேள்வி கேட்டார்கள். எனக்கு ஓரளவுக்கு மேல் விளக்க முடியவில்லை. சக மனிதர்கள் மீது நம்பிக்கையும் வைக்காதீர்கள், சக மனிதர்களை சந்தேகமும் படாதீர்கள் என்று எழுதியிருந்தேன். இது நான் கடைபிடிக்கக்கூடியது, அதனால் எழுதினேன். நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாரையும் சந்தேகப்பட மாட்டேன். நீங்கள் கொடுத்த பணத்தில் நான் இதுதான் செய்தேன் என்று யாராவது என்னிடம் சொன்னால் நான் அதுதான் செய்ததாக எடுத்துக்கொள்வேன். அதற்கு மேல் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது, நீங்கள் இதை செய்து தர வேண்டும் என்று யாராவது கேட்டால் நான் அதைத்தான் எடுத்துக்கொள்வேன். இவர் பொய் சொல்கிறார் என்று சிந்திக்க மாட்டேன். ஒருவர் பொய் சொல்கிறார் என்று சந்தேகிப்பது என்னை பொறுத்தவரை பாவம். ஏனென்றால் நான் ஒருவரை நம்பவும் மாட்டேன், ஒருவரை சந்தேகிக்கவும் மாட்டேன். இந்த இரண்டையும் நான் செய்ய மாட்டேன். இந்த இரண்டிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்தருள்வாய் என்று நான் ஒவ்வொரு கணமும் வேண்டிக் கொண்டிருப்போம். நான் எதற்கு ஒரு நீ படைத்த உயிர்களை பற்றி உனக்குத்தான் தெரியும். என் கையில் அதிகாரம் இல்லை. நான் சந்தேகிப்பவர் நல்லவராக இருக்கலாம், நான் நம்புபவர் துரோகம் செய்யலாம். நான் ஏன் இந்த இரண்டு முடிவையும் எடுக்க வேண்டும்? நான் சந்தேகிக்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். ஆனால் நான் மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவேன் என்பது மட்டும் நான் கடைபிடிக்கக்கூடிய விதி. அந்த விதியையும் அந்த மந்திரத்தையும் தான் நான் உங்களிடம் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களால் ஒருவர் மீது அன்பு செலுத்த முடிந்தால் அன்பு மட்டும் செலுத்துங்கள். அவரிடமிருந்து ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? அன்பு என்பது நிபந்தனையற்றது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்றால் தான் அந்த வார்த்தைக்கு பேர் அன்பு. நான் உனக்கு இதை செய்வேன், நீ எனக்கு அதை செய்வாயா என்று கேட்டால் அது வணிகம். பெரும்பாலான தகப்பன் பிள்ளை உறவும் தாய் பிள்ளை உறவும் கணவன் மனைவி உறவும் வணிகமாக மாற்றப்பட்ட காலத்தில் இருப்பதால் அன்பு என்றால் என்ன என்று விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. பரிவர்த்தனை நடக்காமல் பலன் எதிர்பாராமல் பேசக்கூடிய ஒரே ஒரு உறவு இங்கே இருக்கிறதா? ஒரு உறவு. நட்பு என்ற சொல்லை இங்கே எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? இந்த மாநகரத்திலே நான் வெறுக்கக்கூடிய சொற்களின் பட்டியலில் இருக்கக்கூடிய இன்னொன்று கான்டாக்ட்ஸ். அவரிடம் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கிறது என்று சொல்வது என்றால் அவர் நிறைய பேரிடம் பழகுகிறார் என்று அர்த்தம். இவர் நிறைய பேரிடம் பழகுகிறார், ஆனால் ஒருவர் மீது கூட அன்பு செலுத்தவில்லை. இவர் நிறைய பேரிடம் தொடர்பு இருக்க. ஒரு செல்போனில் 1300 தொடர்பு எண்கள் இருந்தால் இந்த 1300 பேரில் யார் மீதாவது நீ அன்பு செலுத்துகிறாயா? நாளைக்கு ஒரு நெருக்கடி வந்தால் இதை இவரிடம் கேட்கலாம். நாளைக்கு ஒரு தேவை வந்தால் கேட்பதற்கு இவர். நாளைக்கு ஒரு சிக்கல் வந்தால் இதற்கு இவர் என்று ஒரு பெயர் பதிவு செய்யப்படும் பொழுதே அதற்கான காரண காரியம் சேர்ந்து பதிவாகிறது. ஏனென்றே தெரியவில்லை, எதற்கென்றே தெரியவில்லை, இவரை எனக்கு பிடிக்கும், இவருடன் நான் பழக வேண்டும் என்று எத்தனை பேரை பற்றிய சிந்தனை உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பதாக. ஏன் இவரிடம் நீங்கள் பழகிறீர்கள் என்றால் இந்த கேள்வியே தவறு. ஏன் பழகுகிறாய் என்று நீ எப்படி கேட்க முடியும்? நான் பழகுகிறேன், அவ்வளவுதான். ஏன் பிடித்திருக்கிறது, உன் மனைவியை ஏன் பிடித்திருக்கிறது என்று கேட்டால் செருப்பால் தான் அடிக்க வேண்டும்.
உன் கணவனை ஏன் பிடித்திருக்கிறது, உன் மனைவியை ஏன் பிடித்திருக்கிறது என்று கேட்டால் இதற்கெல்லாம் காரணம் வேண்டுமா? என் மனைவி பிடித்திருக்கிறது, என் கணவன் பிடித்திருக்கிறது, என் மனைவி எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். மனைவி என்பதால் பிடித்துதான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறதா? இல்லை. பிடித்திருக்கிறது என்றால் பிடித்திருக்கிறது, பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். அதுதான் நிபந்தனையற்ற அன்புடன் வாழ்வதற்கான வழி. சில காரண காரியங்கள் எல்லாம் நாம உருவாக்கி கொண்டு அந்த காரண காரியங்களிலிருந்து பலவிதமான பலன்களையும் பலவிதமான பக்க விளைவுகளையும் கணக்கிட்டு வைத்துக் கொண்டு இவரிடம் இந்த அளவுக்கு பேசலாம், இவரிடம் இந்த அளவுக்கு பழகலாம், இதற்கு மேல் பழகக்கூடாது என்றெல்லாம் முடிவு செய்வது அன்பல்ல, அது வரவு செலவு. நாம் எப்பொழுது நம் மீது அன்பு செலுத்துகிறோமோ அப்பொழுது சக மனிதர்களுடைய அன்பை புரிந்து கொள்கிறோம். எப்பொழுது நீங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்த முடியும் என்றால், எப்பொழுது நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையின் மீது அக்கறை செலுத்துகிறீர்களோ அப்பொழுது உங்கள் அன்பு, உங்கள் மீதான அன்பின் வலிமை உங்களுக்கு புரியும். சுயமரியாதையை பற்றி கவலைப்படாத எவருக்கும் தன் மீது கூட அன்பு செலுத்த தெரியாது. அதுதான் நான் உங்களுக்கு இந்த உரையின் வழியாக சொல்ல விரும்பும் இறுதி பாடம். ஏன் சுயமரியாதை வேண்டும், ஏன் அவமானங்களை சகித்துக் கொள்ளக்கூடாது என்றால், ஒரு அவமானத்தை நீங்கள் சகித்துக் கொள்ளும் பொழுது உங்கள் மனம் துன்புறுகிறது, கண்களில் நீர் கசிகிறது, அழுவதற்கு தனிமை தேடுகிறீர்கள், தனிமை கிடைக்கும் போதெல்லாம் அழுகிறீர்கள். பல நேரங்களில் அழுவதற்கும் அரற்றுவதற்கும் அலறுவதற்கும் கூட தனிமை கிடையாது. சாய்ந்து கொண்டு கட்டி பிடித்துக் கொண்டு அழுவதற்கு சங்கடம் இல்லாத உறவு கிடையாது. இவன் மீது சாய்ந்து கொள்ளலாம், இவள் மீது சாய்ந்து கொள்ளலாம், எந்த காலத்திலும் இவனோ இவளோ நம்மை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்துடன் பழகக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. அழுவதற்கு வாய்ப்பில்லை, தனிமை இல்லை, புலம்புவதற்கும் மனிதர்கள் கிடையாது. இவ்வளவு துன்பங்களையும் ஏன் சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். உங்கள் சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது என்றால், நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால், அதை பகிர்ந்து கொள்வதற்கு கூட மனிதர்கள் இல்லாத சூழலை நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு மன உளைச்சலை தாங்குகிறீர்கள்? ஏன் உங்கள் உடல் இவ்வளவு மோசமாக நலிவுறுவதை கண்ணும் காணாமல் இருக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய துன்பங்களை அனுமதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மீதே உங்களுக்கு அன்பு இல்லை என்று பொருள். உங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் நீங்கள் விடுதலையை விரும்புவீர்கள். என் மனம், என் உடல் சுதந்திரமாக படைக்கப்பட்டது, என் உயிர் சுதந்திரமாக வாழ படைக்கப்பட்டது. நான் அவமானங்களை சகித்துக் கொள்ள மாட்டேன், எவரை கண்டும் அஞ்ச மாட்டேன், எவரும் எனக்கு படியளப்பார் என்று நம்ப மாட்டேன் என்ற திமிர் இருந்தால், என்ற சுயமரியாதை திமிர் இருந்தால், உங்கள் மனம் எப்பொழுதும் இன்பமாக இருக்கும், உடல் எப்பொழுதும் இன்பமாக இருக்கும். இன்றைக்கு ஏன் மன அழுத்தமும் மனப்பதட்டமும் வருகிறது என்றால், இங்கே தன் மீதே அன்பு செலுத்துவதற்கு தவறக்கூடிய மனிதர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறார்கள். ஒரு வீடுகளிலே நாம் வளர்க்கக்கூடிய ஒரு கோழி கூடையில் அடைத்து வைத்து வெறும் அரிசியும் கம்பும் மட்டும் போட்டுக் கொண்டிருந்தால், தன்னுடைய திறன் மொத்தத்தையும் திரட்டி அந்த கூடையை தூக்கி வீசிவிட்டு புழுக்களையும் பூச்சிகளையும் தின்பதற்கு கிளம்பி போகும். அப்படி வெளிவருவதற்கே வாய்ப்பில்லாத வகையில் அடைக்கப்பட்டால் அந்த கோழி செத்து போகும். சில நாட்களில் வெறும் அரிசி பருப்பை தின்றுவிட்டு உயிர் வாழாது. ஒரு கோழி அந்த முடிவை எடுக்கும். ஒரு மாடு கட்டி போட்டு வளர்த்தால் கழிச்சலாக போய் செத்து போகும் அல்லது நோயுற்று கொண்டே இருக்கும். நாய் அப்படி இருக்கும், பூனை அப்படி இருக்கும். அடைத்து வைத்து வளர்க்கப்படும் எல்லா விலங்குகளுமே எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்ற காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். ஒரு சிறிய தருணம் கிடைத்தால் வெளியே ஓடும் அல்லது நோய்வாய்ப்பட்டு சாகும். இவை இரண்டும் நடக்கவில்லை என்றால், ஒரு சாதாரண சிறுவனுடைய தடி குச்சியை பார்த்து, அவன் கையில் இருக்கக்கூடிய சிறிய குச்சியை பார்த்து கொண்டு கூட ஒரு யானை மண்டியிட்டு கிடக்கும். ஒரு காளை மாடு தன்னுடைய கொம்புகளை மணலில் செருகிவிட்டு வணக்கம் தெரிவிக்கும். தொடர்ந்து அவமானங்களுக்கும் தொடர்ந்து அடக்குமுறைகளுக்கும் பழக்கப்படுத்தப்படக்கூடிய உயிர்கள் ஒன்று இறந்து போகும், நோயுறும் அல்லது அடிமையாக மாறும். இந்த மனித சமூகம், நம்முடைய சமகால சமூகம்
மண்டியிடும் யானை கூட்டமாக மாறி போனது. எதை பற்றியுமே எந்த ஒரு குடும்ப உறவில், சமூக உறவில், பொருளாதார உறவில் ஏற்படக்கூடிய நிர்பந்தங்களை நிராகரிக்கக்கூடிய துணிச்சல் கிடையாது. எந்த நிர்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய விருப்பம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய மனம் எவருக்காவது உருவானால் அதுதான் படைத்தவர் படைத்த மனம். அப்படித்தான் நாம் பிறக்கிறோம், அப்படித்தான் வாழ வேண்டும் என்று படைப்பாற்றலின் விருப்பம். நாம் நம்மை சில நிறுவனங்களின் அடிமைகளாக, சில உறவுகளின் அடிமைகளாக மாற்றிக்கொண்டோம். எவரை நினைத்தாவது நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், உங்கள் அச்சம்தான் அவருடைய வலிமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவரை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அந்த அச்சம் அவருக்கான வலிமையாக மாறும். நீங்கள் ஒரு முறை அஞ்சினால் அவருடைய வலிமை 1 விழுக்காடு அதிகரிக்கும். நீங்கள் 100 முறை அஞ்சினால் அவருடைய வலிமை 100 விழுக்காடு அதிகரிக்கும். நீங்கள் அஞ்சித்தான் பல பேரை வலிமை மிக்கவர்களாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். முதல் சந்திப்பில் அல்லது முதல் அவமானத்தில் அல்லது முதல் நிராகரிப்பில் நீங்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருந்தால் அவருடைய வலிமை அவரிடம் இருக்காது. எப்பொழுது நீங்கள் அஞ்ச தொடங்குகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அவருக்கு அதிகாரத்தை வழங்குகிறீர்கள். ஒருவரை கண்டு அஞ்சினால் அவருக்கு நீங்கள் அதிகாரத்தை வழங்குகிறீர்கள். ஒரு புல்வெளியில் நடந்து போகும் பொழுது பாம்பு கடித்து விட்டால் என்ன ஆவது என்ற அச்சம் உங்களுக்கு ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய பாம்பு உங்களை விட வலிமையானதாக உங்கள் மனதில் மாறிவிட்டது என்று பொருள். ஆனால் உண்மையில் பாம்பு உங்களை விட வலிமை குறைவானது. சாலையில் நடந்து செல்லும் பொழுது ஓரத்தில் படுத்திருக்கக்கூடிய நாய் உங்களை கடித்து விடுமோ என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களை விட வலிமையானதாக அந்த நாயை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அந்த நாய் அங்கேதான் படுத்திருக்கிறது. துரத்தி கொண்டு ஓடி வரும் ஒரு வெறி நாய் உங்களை விட வலிமை குறைவானது. நீங்கள் திரும்பி நின்று முகத்தில் உதைக்க முடியும். நீங்கள் அஞ்சுவதால் அவற்றுக்கு வலிமை கிடைக்கிறது. நீங்கள் அஞ்சவில்லை என்றால் அவை வலிமையற்றவை. ஒரு மனிதரை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்றால் அந்த மனிதரை உங்களை விட வலிமையானவராக உங்களுடைய அச்சம் மாற்றுகிறது. அவருக்கு அந்த வலிமை வழங்கப்படவில்லை. எல்லோருக்கும் ஒரே திறன், எல்லோருக்கும் ஒரே மனநிலை, எல்லோருக்கும் ஒரே ஆற்றல் தான் படைப்பாற்றலால் வழங்கப்பட்டது. ஒருவர் அவமதிப்பதற்கு பிறந்தார், இவரெல்லாம் அவமானப்படுவதற்கு பிறந்தவர் என்பது படைப்பில் இல்லை. நம்முடைய அச்சம்தான் நமக்கான எதிரிகளின் வலிமையை அதிகரிக்க செய்யும். எனவே மனிதர்களை கண்டு அஞ்சாதீர்கள். மனிதர்களிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பணியை கூட செய்யாதீர்கள். உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக செய்யுங்கள். இதை செய்தால் நல்ல பெயர் கிடைக்கும் என்பதற்காக செய்யாதீர்கள். ஒருவர் மீது அன்பு செலுத்துவதற்கு காரண காரியங்களை தேடாதீர்கள். மனிதர்களால் ஒன்று நடக்கும் என்பதை ஒரு காலத்திலும் ஒப்புக்கொள்ளாதீர்கள். இங்கே நாம் அனைவரும் சமம். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கடமைகளை ஆற்ற வேண்டியிருக்கிறது. நாம் ஆற்றுவோம். நாம் இணைந்து நம்முடைய கடமைகளை ஆற்றும் பொழுது நம்முடைய வாழ்வு இன்பமானதாக இருக்கும். நம்முடைய மனம் அமைதியுடன் இருக்கும். ஆனால் அதிகாரத்தை சில நபர்களிடம் ஒப்படைத்து விட்டு, சில நிறுவனங்களிடம் ஒப்படைத்து விட்டு, நான் அல்லது நாங்கள் உங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், நீங்கள் எங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று எப்பொழுது நாம் சொல்கிறோமோ அல்லது எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்வை நாம் தொலைத்து விட்டோம் என்று பொருள். ஒரு கட்டத்தில் நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து அமைதியை நோக்கிய பயணம் தொடங்க வேண்டும். நேற்று வரை அந்த பயணம் தொடங்கவில்லை என்றால் பரவாயில்லை, இன்று தொடங்காவிட்டால் பரவாயில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் காலம் தன்னுடைய நல்ல பயணத்தை நமக்கு துவக்கி வைக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்ப வேண்டும். அது நடக்கும். அதுதான் இயல்பாக நடக்க வேண்டியது. இங்கு எவையெல்லாம் இயல்புக்கு முரணானவையோ அவையெல்லாம் அதிவேகமாக நடக்கின்றன. ஒரு மிகப்பெரிய வணிக வளாகத்தின் மாடியில் இருந்து ஒரு பெண் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறாள். பல்வேறு தொழில் நிறுவனங்களிலிருந்து இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். போதை அடிமைகளாக 25 வயது இளைஞர்கள் திடீரென்று 50,000 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய இளைஞர்கள் மாறுகிறார்கள்.
எங்கு பார்த்தாலும் மனநல சிகிச்சை மையங்கள் இருக்கின்றன. தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு மனநல சீர்கேடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய குழந்தைகள், இப்பொழுது பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், நாளை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன முன்மாதிரி கட்டமைப்புகளை நாம் உருவாக்கப் போகிறோம்? எவ்வளவு தற்கொலைகளையும் எவ்வளவு மனப்பதட்ட நோய்களையும் நாம் அனுமதிக்க போகிறோம் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தால் உங்களுக்கு சமூக பொறுப்பு என்றால் என்ன என்று புரியும். உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்காகவும் சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு சிக்கலான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் விலை உயர்ந்த கார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நகைகளை சேர்த்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எந்த பொருளாதார செல்வங்களையும் சேர்த்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் உணவு வேண்டும், எப்பொழுதும் நல்ல நீர் வேண்டும், எப்பொழுதும் நல்ல காற்று வேண்டும், வாழ்வதற்கு நிலம் வேண்டும், பழகுவதற்கு நல்ல மனிதர்கள் வேண்டும், சூழலில் நல்ல உயிர்கள் வேண்டும். இவை அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டவை, ஏற்கனவே வழங்கப்பட்டவை. புதிதாக ஒரு கதை எழுதி இந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எனக்கு கொடு என்று நாம் கேட்கவில்லை. இவையெல்லாம் நம் வாழ்வில் இருந்தவை. இப்பொழுது நாம் அலட்சியமாக இழந்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் இவையெல்லாம் மீண்டும் வர வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய மனங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதில் பதட்டம் இருக்கக்கூடாது. நம்முடைய மனதில் அச்சம், கவலை இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், விருப்பம். எதிர்கால சமூகம் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். என்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த விருப்பம் நிறைவேற்றப்படும். நிச்சயமாக அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வலிமையும் வல்லமையும் சக மனிதர்களுக்கு எவருக்கும் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள். எந்த மனிதருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. நம்முடைய விருப்பம் நமக்கு மேலான பரம்பொருளால் நிறைவேற்றப்படும். நம்முடைய விருப்பம் நிறைவேற்றப்படும் என்று நிகழக்கூடிய அநீதிகளை கண்டும் காணாமல் ஒதுங்கி போவது அது ஒரு போலி ஆன்மீகம். நான் அதை உங்களிடம் எந்த காலத்திலும் வலியுறுத்தியதில்லை, இப்பொழுதும் அதை நான் சொல்லவில்லை. எப்பொழுது நீங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்று அக்கறை கொள்கிறீர்களோ, அப்பொழுதுதான் உங்கள் பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய மனிதருடைய அவமானத்தை பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய மரியாதையை பற்றியே உங்களுக்கு கவலை இல்லை என்றால் நீங்கள் அடுத்தவரை எட்டி உதைப்பதற்கும் தயங்க மாட்டீர்கள். ஏனென்றால் நுட்பமான உணர்ச்சிகளை உணர தெரிந்த மனதிற்குத்தான் அடுத்தவருடைய மனம் புண்படாமல் பேச வேண்டும் என்ற அக்கறை இருக்கும். நீங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், உங்களுடைய சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பது உங்கள் சக மனிதர்களுடைய மரியாதையை பாதுகாப்பதற்கான முதல் படி. தன்னைத்தானே நேசித்துக் கொள்வது, தனக்கு மீது மட்டுமே அன்பு செலுத்தும் சுயநல வழி அல்ல நான் சொல்வது. அன்பில் சுயநலம் இல்லை. காதலில் இருக்கலாம், காமத்தில் இருக்கலாம், சகோதர உறவில் இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையிலே சுயநலம் இருக்கலாம். ஆனால் அன்பு எனும் சொல்லுக்கு பின்னால் சுயநலம் என்பது இருக்க முடியாது. எல்லார் மீதும் அன்பு செலுத்துவது. எந்த உறவு, இது என்ன உறவு தெரியாது, அவர் உனக்கு என்ன வேண்டும் தெரியாது, அவர் உனக்கு ஏன் வேண்டும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஏன் பழகிறாய், எனக்கு அவர் மீது அன்பு இருக்கிறது. இந்த மனநிலை வளரும் போதுதான் நாம் ஒரு சமூகமாக, இணக்கமாக, நிம்மதியாக வாழ முடியும். இப்பொழுது நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பொருளாதார உறவுகளும் நிறுவன உறவுகளும் இவற்றை பற்றியெல்லாம் துளியும் சிந்திக்க தகுதியற்றவை. இன்னும் சொல்ல போனால் அன்பு செலுத்துவதற்கு எதிரான விதிமுறைகளை வகுத்து வைத்து சக மனிதர்கள் தான் உன் போட்டியாளர்கள், நீ ஒருவரை மிதித்தால் தான் முன்னுக்கு வர முடியும், நீ போட்டி போட்டுத்தான் வாழ முடியும் என்ற பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து நமக்குள் போட்டிகளை அவிழ்த்துவிட்டு அடிமைகள் மோதிக்கொண்டு சாவதை வேடிக்கை பார்க்கும் எஜமானர்கள் போல, முதலாளிகள் போல அவர்கள் இந்த சமூகத்தை மாற்றி வைத்துவிட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய பல்லாயிரம் ஆண்டு காலமாக நம்முடைய சமூகத்தின் மனம் எந்த வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்ததோ அந்த நிலையை நோக்கி திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய பயணம் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் அந்த பயணத்துடைய தொடக்கமாக நீங்கள் ஒன்றை செய்யலாம்.
இந்த கணம் முதல் நான் எவரை கண்டும் அஞ்ச மாட்டேன் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாம். எந்த மனிதரை கண்டும் அஞ்சாதீர்கள். உண்மை எதுவோ அதை மட்டும் எப்பொழுதுமே பேசுங்கள். ஒரு வேலை ஒப்படைக்கப்படுகிறது என்றால் இந்த வேலையை முடிக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் இதை முடிக்க முடியாது என்று சொல்லுங்கள். இதை முடிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதுதான் விடுதலைக்கான முதல் தகுதி. நான் முடித்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு வீட்டில் இருப்பவர்களுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, கொலை முயற்சிகளில் ஈடுபடுவது, குழந்தைகளை போட்டு அடிப்பது அல்லது பாத்திரத்தை உருட்டுவது, செருப்பை வேகமாக வீசுவது போன்ற தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதால் அந்த வேலையும் முடிய போவதில்லை, உங்களுடைய சூழலும் நன்றாக இருக்க போவதில்லை. இதைவிட எளிதானது இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது என்று அந்த கணத்திலேயே அந்த விவாதத்தை கொலை செய்து தூக்கி போடுங்கள். அது ஒரு பிணமாக கிடக்கட்டுமே. அதை ஏன் சுமக்கிறீர்கள்? எது முடியாதோ அந்த கருத்தை நீங்கள் ஏன் உயிர் கொடுத்து வளர்க்க வேண்டும்? அதை கழுத்தை நிறுத்து கொண்டு விடுங்கள். இது முடியாது என்று சொல்லிவிடுங்கள். அல்லது யாரேனும் இது முடியாது என்று சொல்லி அது முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு உயிர் காற்று கொடுத்து அதை தூக்கி தோளிலே சுமந்து கொண்டு இதை நான் முடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாருங்கள். உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதை பேசுங்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை பேசுவதற்காக அழைத்தார்கள். அது ஒரு அமைப்பு, ஒரு கட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. அவர்கள் அந்த நிகழ்ச்சியுடைய விளக்கங்களை பற்றியெல்லாம் ஒரு 2 நிமிடங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்றெல்லாம் மிக விளக்கமாக சொன்னார்கள். அனைத்தையும் கேட்டுவிட்டு நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று. ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் ஒரு புறம் இயற்கையை பாதுகாப்போம் என்று சொல்கிறீர்கள், இன்னொரு புறம் நியூட்ரினோ திட்டத்தை ஆதரித்து அந்த மலையை வெடிவைத்து தகர்ப்பதற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முரண்பாடான அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் எனக்கும் இதில் உடன்பாடில்லை. உங்களோடு சேர்ந்து அடையாளப்படுவது எனக்கு பொருத்தமற்றது, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனவே உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன் என்று நான் சொன்னேன். வீட்டிலே பார்த்து கொண்டிருந்தவர்கள் இவ்வளவு கடுமையாக பேச வேண்டுமா என்று கேட்டார்கள். இவ்வளவு கடுமையாக அல்ல, இவ்வளவு நேரடியாக நான் பேசவில்லை என்றால் நான் ஒருவேளை வருவதாக இவர்கள் சங்கடப்படுவார்கள் என்று ஒத்துக்கொண்டால் அடுத்ததாக நான் இந்த நிகழ்ச்சி நாள் என்று எனக்கு காய்ச்சல் வந்தது என்று ஒரு பொய் சொல்ல வேண்டும், அல்லது வேறு வேலை இருந்தது என்று பொய் சொல்ல வேண்டும். ஒரு இடத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்வதற்கு என்னிடம் உன்னதமான உண்மைகள் இருக்கும் பொழுது அந்த உன்னதமான உண்மைகளை கொலை செய்துவிட்டு ஏன் இழிவான பொய்களை நான் பேச வேண்டும்? எனக்கு என்ன தலையெழுத்து? நீ செய்வது தவறு என்ற நிலையில் என் இறைவன் என்னை வைத்திருக்கும் போது நான் ஏன் பொய் பேச வேண்டும்? வர முடியாது என்றால் வர முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு எதற்கு பொய் சொன்னால் தானே அவர்களுக்கு புரியும். நாம் இந்த மாதிரியான காரணங்களால் நம் மீது வெறுப்பு வளர்கிறது என்று ஒரு மனிதருக்கு புரிந்தால் தானே அவர் அதை பற்றி பரிசீலனையாக செய்வார். நீ செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழும் நாட்டில்தான் சரியானவை நடக்கும். முடியாது என்றால் முடியும் என்பது, முடியும் என்றால் முடியாது என்பது, 4 முறை கேட்கட்டும் அதன் பிறகு ஒத்துக்கொள்வோம் என்பது, இவையெல்லாம் தன் மனதை தானே புண்படுத்திக் கொள்ளக்கூடிய பாவச் செயல். எப்பொழுதும் குழந்தை போல மனம் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதில் நீங்கள் எதையும் சுமக்க கூடாது. இப்பொழுது பெரும்பாலான மனிதர்கள் சுமக்கக்கூடியவை என்னவென்றால், தேவையில்லாமல் கொடுத்த வாக்குறுதிகள் அல்லது மறுக்க வேண்டியவற்றை ஒப்புக்கொண்டது, ஒப்புக்கொள்ள வேண்டியவற்றை எல்லாம் மறுத்துவிட்டது. கொடுத்த பணத்தை கேட்டால் இப்பொழுது முடியாது என்றால் இப்பொழுது என்னிடம் பணம் இல்லை என்று சொல்வதுதான் சரியானது. இல்லை என்று சொல்வதை அவமானமாக கருதினால் கருதட்டும், இல்லை என்பதுதான் உண்மை. உதவியாக ஒருவர் பணம் கேட்டு நம்மிடம் அந்த பணம் இல்லை என்றால் என்னிடம் நீங்கள் கேட்கக்கூடிய பணம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவர் தவறாக எடுத்துக்கொள்வார் என்றால் அவர் தவறாக எடுத்துக்கொள்வது அல்ல இங்கே முக்கியம், உங்களிடம் இல்லை என்பதுதான் முக்கியம். மிகப்பெரிய வாழ்க்கையின் தத்துவத்தை 2 வரிகளில் அல்லது ஒரு வரியில் கூறினார் இயேசு பிரான். மலைக்கு சென்று தவம் செய்து விட்டு கீழே வந்து மக்களை சந்திக்கும் போது அவர் சொன்னார், ஆம் என்பதை ஆம் என்றும் இல்லை என்பதை இல்லை என்றும் சொல்லுங்கள். ஆம் என்பதை ஆம் என்றும் இல்லை என்பதை இல்லை என்றும் மட்டுமே சொன்னால் ஒருவர் மன நிம்மதியுடன் வாழ முடியும். வேற எந்த விளக்கமும் மந்திரமும் சாமியார்களும் தேவையில்லை. இந்த ஒரு மந்திரம் போதும். ஆம் என்றால் ஆம். பசிக்கிறதா? ஆம் பசிக்கிறது. பசிக்கவில்லையா? பசிக்கவில்லை. இந்த சாப்பாடு நன்றாக இருந்ததா? நன்றாக இல்லை. நன்றாக இருந்ததா? நன்றாக இருந்தது. எது உண்மை? உங்கள் மனம் எது சொல்கிறதோ அதுதான் உண்மை. இது நன்றாக இருக்கிறதா?
நீ கோபித்துக் கொள்வாய் என்று சொன்னேன் என்ற இதற்கெல்லாம் கோபித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஜென்மத்தோடு ஏன் வாழ வேண்டும்? போட்டு கொடுத்த தேநீர் நன்றாக இல்லை என்று சொன்னால் கோபித்துக் கொள்ளக்கூடிய கணவனோடோ மனைவியோடோ எதற்கு வாழ அப்படி இப்படி வாழ முடியும்? இவ்வளவு அல்பத்தனமான வேலைகளுக்கெல்லாம் கோபித்துக் கொள்வார்கள் என்றால் அவர்களோடு நம்ம எப்படி பேசுவது? உண்மையை ஒப்புக்கொள்பவர்களுடன் மட்டும் உறவாட வேண்டும், அல்லது அவர்களுக்கு உண்மையின் வலிமையை புரிய வைக்க வேண்டும். உண்மையின் வலிமை, நீங்கள் எப்பொழுது அந்த உண்மையை தொடர்ந்து பேசுகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த உண்மையின் வலிமை நிலை பெறும். ஆகவே எப்பொழுதும் மனதில் தோன்றுபவற்றை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். உங்கள் மனம் எதை சொல்கிறதோ அதை செய்வதற்கு தயங்காதீர்கள். உங்களால் எந்த சுமையை சுமக்க முடியவில்லையோ அந்த சுமையை தூக்கி வீசுவதற்கு ஒரு காலத்திலும் தயங்காதீர்கள். எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் ஆயுள் காலம் முழுவதும் மன நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் எவரை கண்டும் அஞ்சக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது, எவரையும் சந்தேகப்படக்கூடாது. உங்கள் விருப்பம்தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் உண்மைதான் உங்கள் வலிமை, உங்கள் நேர்மைதான் உங்களுடைய சமூக உறவின் வலிமை, உங்களுடைய அன்புதான் உங்களுடைய வாழ்க்கையின் இறுதிக்கும் இறுதியான அர்த்தம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம்.